ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சட்டி குழம்பு தாங்க. சட்டி குழம்புனா வேறு ஒன்றும் இல்லை, சட்டியில் வைக்கிறதுனால சட்டி குழம்பு. முருங்கைக்காய் மட்டன் போட்டு வைக்க போகிறேன். மட்டன் குழம்பு தான். நீங்கள் மட்டன் குழம்பை குக்கரில் வைப்பீங்க. குக்கரில் வைக்கிறத விட இந்த மாதிரி சட்டியில் வச்சா நல்ல டேஸ்ட் இருக்கும். மீன் குழம்பும் சரி, சூப்பரான டேஸ்ட் வரும். பாருங்கள், இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு வதக்கியாச்சு. வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்துட வேண்டியதுதான். இது நல்லா வதங்கட்டும்னு சொல்லிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் போட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கணும். இப்போ மட்டனையும் இது கூட சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக பெப்பர். நான் எங்கள் பாப்பா காரமாக சாப்பிட மாட்டேன்றதுனால எல்லா காரமும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். பெப்பரெல்லாம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி. இப்போ இதில் சிம்லேயே வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா இதை கொதிக்கட்டும். பாருங்கள், இது நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் என்னோடய சட்டி மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, மட்டன் குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.